தருமபுரி வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கடந்த 20ஆம் தேதி 4 நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு கடந்த 20ஆம் தேதி என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மண்ணில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளை என்னுடைய பயணத்தை தொடங்கி அதை தொடர்ந்து தஞ்சை நாடாளுமன்றத்திற்கு வந்து அதற்கு பின்னால் நேற்றைய தினம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளை என்னுடைய பயணத்தை நடத்தி முடித்து இன்று காலையில் சேலத்திற்கு சென்று அங்கே என்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி முடித்து அதற்கு பின்னால் இன்று மாலை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் பிறந்த ஊரிலே தொடங்கினேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலேயே பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனாக அங்கிருக்கக்கூடிய சக மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தன்னுடைய கரத்திலே தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலே தமிழ் கொடி ஏந்தினாரோ அதே உணர்வோடு தன்னுடைய கடைசி நாள் வரையில 95 வயது வரையில அந்த தமிழ் கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். தோல்வியை காணாத அறிஞர் அண்ணாவை ஆணையை ஏற்று முதலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்திலே நின்ற நேரத்தில் 57ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதிகளை நின்று களம் கண்டு வெற்றி கண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக 57இலிருந்து தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு வரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி கண்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.